குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. எல்லாத்துக்குமே வேலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா போயிடுது. இப்போ ஆண் பெண் ரெண்டு பேருமே வேலை செய்கிறாங்க. ஆணுக்கு சமமாக பெண்ணும் வேலைக்கு போகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். 90% ஆணும் பெண்ணும் சமம்னு ஆயிடுச்சு. ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி அப்படி இல்லை. மேக்சிமம் பெண்கள் வேலைக்கு செல்றதில்ல, வீட்டில் தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது, எல்லாமே மாறிடுச்சு. இப்போ வேலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம் ரெண்டு பேர்த்துக்குமே. அந்த உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்ற வார்த்தை இப்போ மாறி உத்தியோகம் அப்படிங்கிறது மனித லட்சணம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. யாராக இருந்தாலும் வேலை செய்யணும், சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இப்போது சூழல்கள், காலச்சூழல்கள் மாறி வந்துட்டு இருக்குது. இது யாருனாலையும் இல்லைன்னு சொல்ல முடியாது, மறுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி வேலை அப்படின்னு சொல்லும்போது பார்த்துட்டிங்கன்னா பெரிய பிரிவுகளெல்லாம் கிடையாது. ஜோதிடத்திலுமே ஈஸியாக பார்த்து சொல்லிடலாம், இன்ஜினியரா டாக்டரா அப்படின்னு சொல்லி பெருசாக இன்ஜினியரிங்லாம் சிவில் இன்ஜினியரிங் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரிவுகள் தான் இருந்திருக்கும். அதுக்குள்ளே தான் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க. கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா கிடைக்காதான், அவ்வளோதான். ஆனால் இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா ஊறப்பட்ட துறைகள் வந்துருச்சு. அதிகப்படியான துறைகள் இருக்குது. ஒரு கிரகத்தை எடுத்துட்டோம்னா அதுக்கு 100 காரகத்துவம். அந்த 100 காரகத்துவத்தில் எதில் எந்த வேலை கிடைக்குன்னு சொல்கிறது ரொம்ப ஆய்வு பண்ணி சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்தளவுக்கு வேலை வாய்ப்புகள் பெருகி போச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆனால் அதே கிரகங்கள் தான், அதே 9 கிரகங்கள் தான் இருக்குது, 12 ராசி தான் இருக்குது, 27 நட்சத்திரம் தான் இருக்குது. 30 வருஷத்துக்கு முன்னாடி இதை வச்சு தான் பார்த்தோம், இப்போவும் இதை வச்சு தான் பார்த்துட்டு இருக்கோம். இது எப்படி நம்ம ஃபில்டர் பண்ணி சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, அதை பற்றி பேசணும்னா ஒரு நாள் பத்தாது, அவ்வளவு பேசிட்டு போகலாம். ஆனால் இப்போ நம்ம அதை பேசுறதுக்கு இங்கே வரல. எந்த ராசிக்கு அரசு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒத்த வரியினுடைய விளக்கத்தை தான் இதில் பார்க்க போகிறோம். அரசாங்கம் அப்படின்னாவே அதுக்குண்டான காரக கிரகம் சூரியனுங்க. வேலை அப்படின்னு சொன்னால் எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி, அரசாங்கம்னா சூரியன் தான். வேலை அப்படின்னா சனி பகவான் தான். இப்போ அரசு வேலை ரெண்டையும் சேர்த்துக்கணும். சூரியன் சனி இணைவு, சூரியன் சனி இணைவு எந்த ஜாதகத்தில் இருக்கோ அவர்களுக்கு அரசு வேலை, அரசாங்க வழியில் ஆதாயம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும். அல்லது சூரியனுடைய வீடான சிம்மத்தில் சனி பகவான் இருக்கிறார் அப்படின்னா அவர்களுக்கும் அரசு வேலை அப்படிங்கிறது, அரசாங்க வழியில் ஆதாயம், அரசாங்க வழி வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. அல்லது சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் மிதுனம், சிம்மம், விருச்சகம், கும்பம் இந்த 4 ராசிகளில் இருந்தாலும் அவர்களுக்கு அரசாங்க வழி ஆதாயம் பெறறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் இந்த ராசிகளில் இருந்து சனி இருக்கு பிறந்தவர்கள் எல்லாமே அரசாங்க வழி ஆதாயத்தை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க, 90%. ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா, மிதுனத்தில் சனி பகவான் இருந்தால் தன்னுடைய 3ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்த்துருவார். சிம்மத்திலேயே சனி பகவான் இருக்கலாம், தப்பில்லை. அரசு வீட்டில் வேலைக்கார கிரகம் இருக்கலாம், தப்பில்லை. விருச்சகத்தில் சனி பகவான் இருக்காருன்னா தன்னுடைய 10ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்த்துடுறாரு. அப்போ சனியினுடைய பார்வை சிம்மத்துக்கு இருக்குது, தொடர்பு வந்துடுது. அதே போல் கும்பத்தில் சனி பகவான் இருந்தார்னா தன்னுடைய 7ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்த்துடுறாரு. இப்போ சனியினுடைய தொடர்பு சிம்ம ராசிக்கு இருக்கணும், அல்லது சூரியன் சனி இணைவு இருக்கணும் ஜாதகத்தில். இப்படி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும். அரசாங்க வேலையில் இருந்து தான் வருமானம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அரசு வழி ஆதாயம் பெறலாம். அரசாங்க பில்டிங் பக்கத்தில் தன்னுடைய அலுவலகம் இருக்கும். அரசாங்கத்தால் ஆதாயம் பெறக்கூடிய அரசு வழி வேலைகளை இவங்க தனியாக இருந்து செய்கிற மாதிரி, அரசாங்கத்திலேருந்து பணம் வருமானம், அதாவது இவங்களுக்கு உண்டான சம்பள தொகை வர்ற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ இது சனி சூரியன் இணைவு அப்படிங்கிறது கண்டிப்பாக அரசாங்க வேலையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அது அடுத்ததா அது காவல் துறைக்குள்ளே போகணும், அல்லது போக்குவரத்து துறைக்குள்ளே போகணும், அல்லது யூனிஃபார்ம் ஜாப்பாக இருக்கணும் அப்படின்ற அமைப்புக்குள்ளே வரும்போது சனி, சூரியன், செவ்வாய் இந்த 3 கிரகங்களுடைய இணைவு அரசாங்கத்தில் காவல் துறையிலையோ அல்லது ஆர்மியிலேயோ அல்லது போக்குவரத்து துறையிலையோ அல்லது மருத்துவத்துறையிலையோ, நல்லா புரிஞ்சுக்கோங்க, யூனிஃபார்ம் போட்டு செய்யக்கூடிய அரசு வேலைகளை சொல்லக்கூடியது இந்த சனி, செவ்வாய், சூரியன் இந்த இணைவுகள் இருக்கும்போது யூனிஃபார்ம் போட்டு அரசு வேலைகளை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருது. ஸோ இதுதான் அரசாங்க வேலை ஒருத்தருக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த அமைப்புகள் இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த அமைப்புகள் இருந்தால் மட்டும் பத்தாது.
கண்டிப்பாக இந்த கிரகச்சேர்க்கை இருந்து இதற்கு உண்டான தசாபுத்திகள் உரிய காலத்தில் நடக்கும்போது அவர்களுக்கு கட்டாயம் அரசு வேலை கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அப்போ கிரக இணைவுகள் இருந்தாலும் பத்தாது, அதற்கு உண்டான தசாபுத்தி நடக்கணும் அப்படிங்கிறது. இது கூட குருவோட பார்வையோ சேர்க்கையோ இருந்ததுன்னா அரசாங்கத்தில் நல்ல உயர் பதவியில போய் உட்கார்ந்துடுறாங்க. அல்லது 9ஆம் அதிபதியோட தொடர்பு இருந்தாலும், லக்னப்படி 9ஆம் அதிபதி தொடர்பு இருந்தாலும் அரசாங்கத்தில் நல்ல உயர்ந்த பதவியில போய் இருக்காங்க. அரசாங்க வேலைனாலும் போலீஸா இருக்கலாம், ஏட்டா இருக்கலாம், கான்ஸ்டபிளா இருக்கலாம், எஸ்ஐயா இருக்கலாம், சப் இன்ஸ்பெக்டரா இருக்கலாம். இப்படி அப்படியே அவங்களுடைய ஜாதக அமைப்புப்படி அந்த உயரம் இருந்துகிட்டே இருக்கும். அது குருவினுடைய பார்வை சேர்க்கை, இந்த கிரக சேர்க்கைகள் அமர்ந்த இடத்தை பொறுத்து அது மாறுபடுது. ஆனால் அரசாங்கத்தில் வருமானம் உண்டானா கண்டிப்பாக உண்டு. இப்போ ஏன் இந்த பதிவில் அரசாங்கத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம், அரசாங்க வேலைகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, நேற்று இந்த ராசி பலன் பகுதியில் நண்பர் ஒருவர் ஒரு கமெண்ட் ஒன்று கொடுத்துருந்தாரு. என்ன அப்படின்னா, அவருடைய பெயர் முரளி, ரொம்ப நாளாக அரசாங்க வேலைக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் சிம்ம ராசி மக நட்சத்திரம், எனக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா அப்படின்னு போட்டு அவருடைய நேரத்தையும் அவருடைய தேதியையும் பதிவு செஞ்சுருந்தார். என்ன தேதியில் பிறந்திருக்காங்க அப்படின்னா 7/10/1988 பிறந்திருக்காங்க. மத்தியானம் 2:15. அவருடைய ஊர் மென்ஷன் பண்ணலை, அவருடைய ஊர் பிறந்த ஊர் மென்ஷன் பண்ணலை, பரவாயில்ல. ஆனால் 7/10/88 பிறந்திருக்காரு, மத்தியானம் 2:15 அப்படின்ட்டு பொதுவாக கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஊருக்கு நம்ம ஒரு ஜாதகம் போட்டுட்டோம். ரெடியா? இப்போ அவங்க கேட்டதுக்கு உண்டான கமெண்ட்ஸும் அடுத்து அவங்களுடைய ஜாதகமும் ஸ்க்ரீனில் வரும், பார்த்துக்கிடுங்க. இவருடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, மகர லக்னம், சிம்ம ராசி, மக நட்சத்திரம். லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான், லக்னத்திற்கு 3ல் செவ்வாய் வக்ரமா இருக்கிறாரு, லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரமா இருக்காங்க, லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன், சந்திரன், கேது, லக்னத்திற்கு 9ஆம் இடத்துல சூரியன், புதன் நல்ல பலமா இருக்கு, உச்சமா இருக்கு, உச்ச வக்ரமா இருக்கு. சனி பகவான் லக்னாதிபதி லக்னத்துக்கு 12ல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சனி விருச்சகத்திலேயோ மிதுனத்திலேயோ சிம்மத்திலேயோ அல்லது கும்பத்திலேயோ இல்லை. ஃபர்ஸ்ட் விஷயம் டவுன் ஆயிடுச்சு. ஆனால் சனி தனுசுல இருந்து தன்னுடைய 10ஆம் பார்வையா சூரியனை பார்த்துடுறாரு, ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, செவ்வாய் மீனத்திலிருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையா சூரியனை பார்த்துடுது. அப்போ சனியினுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் சூரியன் மீது இருக்குது. அவர் கேட்ட கேள்வி, ஓட்டுநரா டிரைவரா அரசாங்க உத்தியோகம் வேணும், ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கிடைக்கல அப்படின்னு. ஸோ இந்த கிரக அமைப்பு இருக்குது, கண்டிப்பாக இவருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. ஆனால் என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறது அடுத்த பார்ட் இல்லையா? தசாபுத்தி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, இவருக்கு 2015 2025 மே மாதம் வரைக்கும் சந்திர தசை தான் நடப்பில் இருந்திருக்கு. சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி, 8ஆம் இடமான சிம்ம ராசியில் உட்காந்து தசை நடத்துறாரு. 2025 வரைக்கும் சந்திர தசை நடக்குது. அஷ்டமஸ்தானத்தில் ஒரு கிரகன்னு தசாபுத்தி நடத்துக்கும் போது அது வேலையில் அதிகப்படியான தொந்தரவுகளை தரணும், மன நிம்மதி இல்லாமல் வேலை செஞ்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிற, தொழில் சார்ந்த பிரச்சனைகளை தரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு ஜோதிட சாஸ்திரத்தில். இவர் வேலையை பற்றி கேட்கறதுனால அதை மட்டும் நம்ம சொல்கிறோம். இப்போ வேலையில் தொந்தரவுகளை பார்த்துருக்கு, இது வரைக்கும் நிறையா சங்கடங்களெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்கணும். இப்போ அது கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் 2025 மே மாதத்துக்கு அப்புறம் இவருக்கு சந்திர தசை முடிவுக்கு அதற்கப்புறம் சந்திரனுக்கு அப்புறம் திசை நடத்தக்கூடிய கிரகம் செவ்வாய் இந்த லக்னத்திற்கு 4-11 அதிபதி, லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சூரியனை பார்க்குது, சனியினுடைய பார்வையை பெற்ற சூரியனா இருக்கிறாங்க. அப்போ அரச கிரகங்கள் சூரியனும் செவ்வாயும் ஒன்று கொண்டு பார்த்துக்கிறாங்க, சனியும் அதில் தொடர்பு வருது. ஏன்னா செவ்வாய் சனிசாரம் வாங்கி தான் சூரியனை பார்க்குது. அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு அரசு வேலை, அந்த ஓட்டுநருக்கான வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. ஆனால் பாருங்க, சனி வக்ரமா இல்லை, சூரியன் எப்பவுமே வக்ரமாக மாட்டார், சனி வக்ரமா இல்லை, ஆனால் செவ்வாய் வக்ரமா இருக்குது. அப்போது ஒரே ஒரு கிரகம், அந்த கிரகச்சேர்க்கையில் ஒரு கிரகம் மட்டும் வக்ரமா இருக்கிறதுனால அதிகப்படியான முயற்சிகள் எடுக்கும்போது தான் அது உங்களுக்கு சாத்தியப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுது. நல்லா இன்னொரு விஷயம் என்னன்னா, 88 பிறந்ததுனால 2025 அப்படிங்கும்போது இவருக்கு 36 வயசு
36 வயசு ஒரு 6-7 மாதம் கம்ப்ளீட் ஆகிருக்கும். 36 முடிஞ்சிடும். 36 முடிஞ்சு 37வது வயசில் ஒரு 5-6 மாதம் கம்ப்ளீட் ஆகிருக்கும். அப்போது அந்த காலகட்டத்தில் தான் இந்த திசாபுத்தி வருது. இந்த வயசுக்கு உங்களுக்கு அரசு வேலை கிடைக்குமா, அதில் கவர்மெண்ட்டில் அந்த எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். கண்டிப்பாக அந்த எலிஜிபிலிட்டி இருந்துன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகப்படியான முயற்சிகள் செய்யும்போது கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ அரசாங்க வேலை அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்தோம். மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். உலக மக்கள் அனைவரும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு, மன தைரியத்தோடு, நல்ல பொருளாதார முன்னேற்றத்தோடு இன்புற்று வாழணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் உள்ள புறம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.